जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சத்குருநாதா. பாபாவினுடைய சேஜ் ஆரத்தி, அதாவது இரவு ஆரத்தியில் இப்போ நம்ம ரெண்டாவது பாடலை கற்றுக்க போகிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஞானேஸ்வர் மாவுலையே தரிசிக்க போகிறோம் அடுத்து. ஸோ அப்படின்னு கொடுத்த பிடிஎஃப்பில் 56வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஞானராஜாவினுடைய ஆரத்தியை கற்றுப்போம். சாய்ராம். ஜெய் சத்குருநாதா. நம்ம இப்போ ஆரத்தி ஞானராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரத்தியை கற்றுக்க போகிறோம் இல்லையா? அந்த ஆரத்தி ஞானராஜா இவர் தான். இவருடைய ஆரத்தியை தான் நம்ம பாபாவுக்கு நம்ம எல்லாரும் எடுத்துன்னு இருக்கோம். ஸோ ஞானேஸ்வர் மாவுலி ஆரத்தி ஞான ராஜா பாடுறோம் இல்லையா? அந்த ஞானராஜா இவர் தான். தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பாட்டை பாடினா இன்னும் கிருப்பை கிடைக்கும். சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய். ஜெய் சத்குருநாதா. பாபாவுடைய சேஜ் ஆரத்தியில் ரொம்ப புகழ்பெற்ற பாடல் அப்படின்னாலே ஆரத்தி ஞானராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான். ஸோ இது ஞானேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு பெரிய மகான். புனே பக்கத்தில் ஆலந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சேத்திரம் இருக்குது. பண்டரிபுரத்துக்கு நிகரான ஒரு சேத்திரம். அந்த சேத்திரத்தில் 21 வயது பையனாக ஜீவசமாதியை ஏற்றுக்கொண்டார் ஞானேஸ்வர் மாவுலி. அந்த ஜீவசமாதியை அமைத்து கொடுத்தது யார் அப்படின்னா பாண்டுரங்கனே அமைச்சு கொடுத்துருக்கார். ஏன்னா பாண்டுரங்கனுடைய அவதாரம் தான் இந்த ஞானேஸ்வர் மாவுலி. 21 வயதிலேயே தன் ஜீவசமாதி ஏற்றுக்கொண்டார். பாபா உயிரோடு பூத உடலோடு வாழும் பொழுது இந்த ஞானராஜான்னு சொல்லக்கூடியவருடைய ஆரத்தியையும் துக்காராமான்னு சொல்லக்கூடிய துக்காராம் மகாராஜுடைய ஆரத்தியையும் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய அந்த பக்தி பூர்வாங்கத்தில் இந்த ஆரத்தியெல்லாம் சேர்க்கப்பட்டு கோர்க்கப்பட்டு பாபாவின் முன் பாடப்பட்டது. அப்படியாக இந்த பாடலை பாடும் பொழுது பாபா தன்னுடைய யதாஸ்தானத்திலேருந்தே எழுந்து நமஸ்காரம் பண்ணுவாராம். அப்படின்னா இந்த பாட்டு எவ்வளவு புகழ் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பேற்பட்ட பாடலை தான் இப்போ நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைய வகுப்பில் 2வது பாடலான ஞானராஜா ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரத்தி. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஷிரடியில் பாடக்கூடிய பாடலோ அல்லது யூடியூப் சேனலில் நீங்கள் போட்டிங்கனாலோ முதல்ல வரக்கூடிய வரிகள் இந்த லோப்பலே ஞான ஜாக்கி அப்படின்னு இருக்குது இல்லையா? இதுதான் முதல்ல வரும். இந்த டேவிலே ஞானி ஆரத்தி ஞானராஜான்னு இருக்கா? இதே ஆரத்தி ஞானராஜா மேலே இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஞானராஜா ஆரத்தி ஞானராஜா விட்டுட்டு மகா கைவல்ய தேஜா சேவிதி சாது சந்த மனு வேதலமாஜா ஆரத்தி ஞானராஜா இப்படி தான் இது கொஞ்சம் பாடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அடியின் பாடிடுறேன். பாடினதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ சேஜாரத்தில் 2வது பாடல். லோபல ஞான ஜகி ಹಿತನೇನತಿ ಕೋನಿ ಅವತಾರ ಪಾಂಡುರಂಗ ನಾಮಡೇವಿಲೆ ಜ್ಞಾನಿ ಆರತಿ ಜ್ಞಾನ ರಾಜ ಮಹಾಕೈವಲ್ಯ ದೇಜ ಸೇವಿತಿ ಸಾಧು ಸಂತ ಮನುವೇದಲ ಮಾಜ ஆரத்தி ஞான ராஜா. இதுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நான் 1ஆம் நம்பர்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் ஸ்டார்டிங். ஸோ இந்த உலகில் ஞானம் என்பது இல்லாமல் போய்விட்டதால் யாருக்கும் நல்லது கெட்டதை பகுத்தறியும் ஆற்றல் இல்லாமல் போய்விட்டது. அப்போது பகவான் பாண்டுரங்கன் ஞானேஸ்வரர் மகாராஜாக பூமியில் அவதரித்து மக்களுக்கு ஞானத்தை போதித்தார் அப்படின்றது அர்த்தம். மேலே உள்ளதையும் பாடினோம்லே. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஞானராஜா உங்களுக்கு ஆரத்தி செய்கிறோம். நீங்கள் உயர்ந்த மோட்சத்தை தரும் ஜோதி. உங்களுக்கு முனிவர்களும் ஞானிகளும் சேவை செய்கின்றார்கள். அதுபோன்ற உங்களை என் மனதில் வைத்து சேவை செய்கிறேன் அப்படின்றது அர்த்தமாகுது. சரிங்களா? இப்போ இதை இன்ச்சு டு இன்ச்சா கற்றுப்போமா? லோபலே ஞான ஜகி. லோபலே ஞான ஜகி ஹித நே நதி கோணி. ஹித நே நதி கோணி.
லோபலே ஞான ஜகி ஹித நேனதி கோணி. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதோட இதை நின்றுடும். ஸோ அதனால் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அவதார பாண்டுரங்கா நாம டேவிலே ஞானி ஆரத்தி ஞானராஜான்னு இங்கே பாடி முடித்த பிறகு இதோட தொடர்ச்சி மேலே இருக்குது பாருங்கள். மகா கைவல்ய தேஜா, மகா கைவல்ய தேஜா இது கிடையாது, இந்த ஆரத்தி ஞானராஜா கிடையாது, மேலே இருக்கிறது அழிச்சிருங்க. மகா கைவல்ய தேஜா சேவிதி சாது சந்த. சேவிதி சாது சந்தனா, சேவிதி சாது சந்தனா முனிவர்களும் ஞானிகளும் உங்களுக்கு சாது சந்த, சேவிதி சாது சந்தனா சேவை புரிகிறாங்க அப்படின்றது அர்த்தம். மனு வேதல மாஜா ஆரத்தி ஞான ராஜா, அவ்வளோதான். இப்போ இதை வந்து பாடுறேன், ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. லோபல ஞான ஜகி ஹிதநேனதி கோணி அவதார பாண்டுரங்க நாம டேவிலே ஞானி ஆரத்தி ஞான ராஜா மகா கைவல்ய தேஜா சேவிதி சாது சந்த மனு வேதல மாஜா ஆரத்தி ஞான ராஜா கனகாசே தட்டகரே உப்யா கோபிகா நாரி நாரத தும்புருகோ சமகயன கரி ஆரத்தி ஞான ராஜா மகா கைவல்ய தேஜா சேவிதி சாது சந்த மனு வேதல மாஜா ஆரத்தி ஞான ராஜா. இந்த ரெண்டாவதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்றத பார்த்துருவோம். தங்க தாம்பாளங்களில் பூஜை பொருட்களையும் ஆரத்தி தீபங்களையும் கோபியர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவலோகத்திலிருந்து வந்த நாரதரும் தும்புருவும் சாமவேத மந்திரங்களை கூறி உங்கள் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அர்த்தம். கனகாசே தட்ட கரி அப்படின்னா தங்க தாம்பாளம் அப்படின்றது. உப்யா கோபிகா நாரி, அதாவது இந்த கோபியரெல்லாம் தங்க தாம்பாளத்தில் பூஜை திரவியம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஆரத்தி தட்டெலாம் எடுத்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்களாம். நாரத தும்பரஹோ சாமயான கரி அப்படின்னா அவங்க வந்து இரவு நேரத்தில் சாம கானம்ன்றது ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் இந்த சாம கானத்தை பாடி வேத மந்திரங்களை ஓதி உங்களுடைய புகழை பாடுறாங்க அப்படின்றது அர்த்தம். கனகாசே தாட்ட கரி, கனகாசே தாட்ட கரி உப்யா கோபிகா நாரி நாரத தும்பரு ஹோ சாம காயன கரி, சாம காயன கரி, அவ்வளோதான். இந்த ஆரத்தி ஞானராஜா ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. கனகாசே தட்ட கரி உப்யா கோபிகா நாரி நாரத தும்புருகோ சாமகாயன கரி ஆரத்தி ஞான ராஜா மகா கைவல்ய தேஜா சேவிதி சாது சந்த மனு வேதல மாஜா ஆரத்தி ஞான ராஜா பிரகட குக்ய போலே विश्व ब्रह्म चिकेले राम जनार्दनी पाई मस्तक टेविले आरती ज्ञान राजा मगा कैवल्य देजा सेविति साधु संत मनु वेदल माजा आरती ஞான ராஜா. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்த்துருவோமா? இதோட இந்த ஆரத்தி ஞானராஜான்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பாட்டு முடியுது. சின்ன பாட்டு தான். பிரம்மா இந்த உலகத்தை எவ்வாறு உருவாக்கினார் என்ற பரம்பொருளின் ரகசியத்தை கூறினீர்கள். ஞானதேவா, நான் ராம ஜனார்த்தனி ஆரத்தியை எழுதியவர். இந்த ராம ஜனார்த்தனின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவர் தான் இந்த ஆரத்தி எழுதியிருக்கார். இவர் வந்து
ஜனார்தன சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற மகாத்மா, அவருடைய சீடர் தான் இந்த ராம ஜனார்த்தனி. அவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்கார். என் தலையை உங்கள் திருவடியில் வைத்து வணங்குகிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பாடியிருக்கார். மூன்றாவது பாட்டு பிரகட குக்ய போலே. பிரகட குக்ய போலே, பிரகட குக்ய போலே விஸ்வ பிரம்மச்சி கேலே. பிரகட குக்ய போலே விஸ்வ பிரம்மச்சி கேலே, அதாவது பிரம்மம் எப்படி உருவானது, இந்த உலகத்தில் எப்படி உருவானதுங்கிறத இந்த ரகசியத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் இது. பிரகட குக்ய போலே விஸ்வ பிரம்மச்சி கேலே ராம ஜனார்த்தனி பாயி மஸ்தக டேவிலே. பாயி மஸ்தக டேவிலே. இப்போ இதை பாடுறேன், சின்ன சின்ன வரி தான், அதனால் அழகாக உங்கள் வாக்கில் நல்லா வரும். ஸோ அதில் நம்ம நல்லபடியாக கற்றுப்போம். பிரகட குக்ய போலே விஸ்வ பிரம்மச்சி கேலே ராம ஜனார்த்தனி பாயி மஸ்தக டேவிலே ஆரத்தி ஞான ராஜா மகா கைவல்ய தேஜா சேவிತಿ சாது சந்த மனுவேதல மாஜா ஆரத்தி ஞான ராஜா. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ரெண்டாவது பாட்டை முழுசா அடின்னு ஒரு முறை பாடிடுறேன். பாடிட்டா இந்த வகுப்பு முடிஞ்சிடும். ரொம்ப அற்புதமான பாடலுங்க. லோபலே ஞான ஜகி ஹிதனேனதி கோனி அவதார பாண்டுரங்க நாமடேவிலே ஞானி ஆரத்தி ஞான ராஜா மகா கைவல்ய தேஜா சேவிತಿ சாது சந்த மனுவேதல மாஜா ஆரத்தி ஞான ராஜா கண்ண காச தட்டக்காரே உப்யா கோபிகா நாரி நாரத தும்பொருகோ சமகயன கரி ஆரத்தி ஞான ராஜா மகா கைவல்ய தேஜா சேவிತಿ சாது சந்த மனுவேதல மாஜா ஆரத்தி ஞான ராஜா பிரகட குக்ய போலே விஸ்வ பிரம்மச்சி கேலே ராம ஜனார்த்தனி பாயி மஸ்தக டேவிலே ஆரத்தி ஞான ராஜா மகா கைவல்ய தேஜா சேவிತಿ சாது சந்த மனுவேதல மாஜா ஆரத்தி ஞான ராஜா. இதுக்கப்புறம் அடுத்த பாட்டு மூணாவது பாட்டு இதே டியூனோட தான், இதே ஸ்லோகமாக தான் வரும், அதாவது பாடலாக தான் வரும். ஆரத்தி ஞான ராஜான்னு பண்ணோம் இல்லையா, ஆரத்தி துக்காராமா இதே வாய்ஸில் தான் வரும் அடுத்த பாட்டும். ஏன்னா ஆரத்தி ஞானராஜா, ஆரத்தி துக்காராமா. இன்றைக்கி ஆரத்தி ஞானராஜாவுடைய ரெண்டாவது பாடலை இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நாளைக்கு கிளாஸ் துக்காராம் ஆரத்தி, துக்காராம் மகாராஜனுடைய ஆரத்தி. ரொம்ப உன்னதமான மகாபக்தர், ரொம்ப அற்புதமான ஞானி. பாண்டுரங்கனுடைய பத்னியான ருக்மணி மாதா தான் இந்த ஒரு சின்ன குழந்தைக்கு துக்காராம் அப்படின்ற நாமத்தை சூட்டி உயர்ந்த அவதாரங்க. இவருடைய கதையெல்லாம் ரொம்ப பேஷ் பாபா ரொம்ப விரும்பி படிப்பாராம் துக்காராம் மகாராஜனுடைய கதைகளை. ஸோ அவருடைய ஆரத்தி இன்றைக்கி நம்ம பாடின்னு இருக்கோம் பாபாவுக்கு. ஆகையினால நாளைய வகுப்பில் துக்காராம் மகாராஜனுடைய ஆரத்தியை கேட்போம், படித்து குருநாதனுக்கு நன்றியோடு அவர் முன்னாடி பாடுவோம். ஓம் சாய்ராம்.